இந்த வண்டிக்காக நிறைய பேர் 5-6 வருஷம் காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த வண்டிக்கான நிறைய லீக்ஸ் அண்ட் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுதான் நம்ம யமாஹாவோட XSR 155. ஆல்ரெடி கமெண்ட் பாக்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் DM பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வண்டி நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓவரால் எல்லா ஃபியூச்சர்ஸும் ஒரே வண்டியில் வருதுன்னா இந்த வண்டின்னு சொல்லலாம். நம்ம யமாஹா சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்டியில் சீட் இருக்காது. R15ல ஸ்போர்ட்டி வெஹிக்கிள், ஸோ அது எல்லாராலும் ஓட்ட முடியாது. பட் அதில் ஒரு ஜெம்மாக இருக்கிறது அதோடைய இன்ஜின் செட்டப். 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின், கிட்டத்தட்ட 19.3 BS பவரை 10,000 RPMலையும் 14.7 Nm டார்க்கை 8,500 RPMலையும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது நீங்கள் பார்த்துட்டு இருக்க FZX மாடல் கிடையாது. டோட்டலாவே இன்ஜின் செட்டப் அந்த 155cc இன்ஜின் அப்படியே உங்களுக்கு வரப்போகுது. மெயினா அந்த VVA அதே டெக்னாலஜியும் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு VVAன்றது என்னன்னு தெரியும். நம்ம லோ RPMல லோ ஸ்பீடு நல்ல மைலேஜ் கொடுக்கும். இதுவே ஹையர் RPMல டாப் எண்டு கிழிச்சிட்டு போகும். அது மாதிரி நல்ல ஒரு இன்ஜின் இந்த செட்டப்ல இருக்கும். உங்களுக்கு லிக்விட் கூல்டு இன்ஜின் வரும். ஃப்ரண்ட்லேயே அந்த ரேடியேட்டர் பார்க்குறப்பே தெரியும். நிறைய பேர் அந்த லீக்ஸ் வீடியோ ஃபோட்டோ பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு நான் அதை அட்டாச் பண்ணுறேன், அதை முதல்ல பாருங்க. ஸோ ஆல்ரெடி இந்த லீக் வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. லுக் வைஸ் சேம் அந்த FZX அதே டைப்பில் தான் இருக்க போகுது லுக். அதனால தான் வந்து நிறைய பேர் FZXோட வெர்ஷன் 2 கேட்குறீங்க. கண்டிப்பாக அது கிடையாது. இந்த இன்ஜின் செட்டப் மெயின் ஃபோக்கஸே இந்த 155cc வருது அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். அதே நேரத்தில் பாதி பார்த்துட்டு அது என்ன ப்ரைஸ் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு கேட்காதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மெயினாக இந்த வண்டியில் ஓவர் வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் அந்த இன்ஜின் செட்டப் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஃபுல் LCD டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தான் வரும். LED லைட்டு, LED டெயில் லைட்டு, உங்களுக்கு ஓவராலாகவே LED செட்டப் தான். மெயின் ஃபோக்கஸாக உங்களுக்கு சிங்கிள் சீட் தராங்க. இதுதான் நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஃபேமிலி யூசேஜுக்கு, ஃபேமிலிக்கு டியூவல் பர்பஸ் டயரோட உங்களுக்கு எனபிள் பண்ணி தருவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு வண்டி எடுத்துட்டா ஓவரால் ஃபேமிலிக்கே சூட் ஆகும்னு நினைப்போம். ஸோ ஒரு வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இருக்காது, இந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் இருக்காது. அது மாதிரி ஒவ்வொரு இஷ்யூஸ் இருந்துச்சு. நம்ம ஓவராலாக இருக்கிற ஒரே பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் தான். மெயினாக இந்த ரீசனுக்கு தான் இன்னமும் நிறைய பேர் வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிறாங்க. இந்த வண்டி எப்போ லான்ச் ஆகும், டேட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு அதையும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இதோடைய சஸ்பென்ஷன் பார்ப்போம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் உங்களுக்கு டெலஸ்கோபிக் தான். ஃப்ரண்ட்டில் பேக்கில் மெயினாக உங்களுக்கு ஸ்விங் ஆம் மோனோசாக் சேம் அதே மாதிரி தான் வரப்போகுது. டயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 100/80 17 இன்ச் வீலு, பேக்கில் 140/70 17 இன்ச் வீலு. சரி, சீட்டோட ஹைட் ஏன்னா FZX மாதிரியே இருக்கு. ஸோ சீட்டோட ஹைட் வந்து அது ஆல்ரெடி லென்த் நிறைய பேருக்கு தெரியும் ஓட்டினவங்களுக்கு. இதுவுமே அப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு லீக்ஸ் படி 808 mm கொடுத்துருக்காங்க சீட் ஹைட். ஸோ கொஞ்சம் ஹைட்டு தான். ஷார்ட் ரைடருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் டால் ரைடர்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா சீட் ஹைட் நல்லா ஹைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 170 mm கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 160 165 mm மோஸ்ட்லி தட்டுறது கிடையாது. இதுல 170 mm கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீட் பிரேக்ல கண்டிப்பா தட்டாது. சரி, பிரேக் பைட் எல்லாம் எப்படி இருக்கும், அதில் ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா? இன்னைக்கு கிடைச்ச லீக் படி கண்டிப்பா டியூவல் சேனல் ABS தான் வரும்னு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டேட்ல 2025 யாருமே சிங்கிள் சேனல் 125cc வந்து சிங்கிள் சேனல் தராங்க. அதுவும் நல்லா ஃபியூச்சரா இருக்கிற நம்ம யமாஹா சைடில் கண்டிப்பா டியூவல் சேனல் ABS தான் உங்களுக்கு வரும். அதுல எதுவும் நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அதோடைய வெயிட், கர்வ் வெயிட் இதுவுமே ஒரு சின்ன பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன்னா 134 kg தான் இதோடைய கர்வ் வெயிட் இருக்க போகுது. மேக்ஸிமம் 135 140 கூட தான் இருக்க போகுது கர்வ் வெயிட். இது சிட்டி யூசேஜுக்குலாம் சூப்பரா இருக்கும். ரொம்ப வெயிட்டா உங்களுக்கு ஃபீல் ஆகாது. எந்த இடத்துல பிரச்சனையா இருக்கும்னா இந்த வண்டியை எடுத்துட்டு நீங்க வந்து ஹைவே அடிக்கிறீங்க, நல்லா க்ரூசிங் வந்து டாப் எண்ட்ல அடிக்கிறீங்கன்னா ஒரு சின்ன வாப்லிங்ன்றது தெரியும். அதுல ரியல் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மெயினா இதோடைய லுக், இந்த லுக் வந்து XSR ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க, சர்ச் பண்ணியும் பார்த்துருப்பீங்க. இதோடைய ஃப்ரண்ட் லுக் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பர்சனலாக எனக்கு நான் லுக்கை வந்து பெருசாக யோசிக்க மாட்டேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தேவை ஆல்ரவுண்டர் பைக், பெஸ்ட்டாக இருக்கணும் எல்லாத்துக்குமே. அப்படின்றப்போ கண்டிப்பாக என்னுடைய சாய்ஸில் ஃபஸ்ட்டாகவே வைப்பேன் இந்த லிஸ்டிங்ஸில். உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி ஒரு 10 லிட்டர் கிட்ட உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓவராலாக இந்த 10 லிட்டரே வந்து மோர் தென் எனஃப். ஏன்னா மைலேஜ் தாராளமாக ஒரு 45 55 கூட எதிர்பார்க்க முடியும். இந்த இன்ஜின் அவ்வளோ ஒரு கேப்பபிளான ஒரு இன்ஜின் தான் மைலேஜுக்கு. நெக்ஸ்ட் மெயினாக நிறையா பேர் காத்துட்டு இருக்கிறது இதோடைய லான்ச்சிங் டேட். நிறைய பார்த்துருப்பீங்க, லீக்ஸ் வந்திருக்கும். இந்த டேட்டில் லான்ச் ஆக போகுது, அந்த டேட்டில் லான்ச் ஆக போகுது. கமெண்ட்
ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில் வந்துமே எனக்கு எப்போ லான்ச் டேட்டிங் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இது மாதிரி லீக்ஸ் எல்லாம் வந்திருக்கு உண்மைதான், ஆனஸ்ட். பட் இருந்தாலும் இது வரைக்கும் அஃபிஷியலாக யமஹா சைட்லேருந்து இந்த டேட்டில் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. இது வரைக்கும் அந்த ப்ரெஸ் ஃபோட்டோ லீக்ஸ் நம்ம லீக்ஸ் படி டேட்டு நவம்பர் மாதம் உங்களுக்கு லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம், பர்டிகுலராக நவம்பர் 11. ஏன் இந்த டேட் அப்படின்னா இதுதான் கன்ஃபர்மேஷனாக ஒரு லீக்ஸில் கிடைச்ச ஒரு டேட்டு. ஏன்னா ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இப்போ டெஸ்டிங் எல்லாம் ஓரளவு முடிஞ்சு R&D எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா நவம்பர் மந்த் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பைக்கை. இந்த வண்டியோட பிரைஸ் என்ன ரேஞ்சில் வைப்பாங்க, எந்த பிரைஸ்க்குள்ள வரும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஒரு எக்ஸோரூம் பிரைஸ் ஒரு 1.75 இருந்து 1.80 வரைக்கும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்றேன். மேபி ஆண்டோட ஒரு இப்போ வர MT R15 ஒரு சென்டரில் இருக்கலாம், ஒரு 2.25 அதுக்குள்ளே வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடிக்கு தெரியும் MTக்கும் நம்ம யமஹாக்கும் எந்த அளவு ஸ்பேர் அவைலபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு. இந்த வண்டிக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ ரெண்டுத்துக்குமே அந்த இன்ஜின் சேம் தான் அப்படின்றப்போ நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டின்றது கிடைச்சிரும். யமஹாவுக்கு நீ MT-15க்கும் ரெண்டுமே சேம் இன்ஜின்றப்போ அதோடைய ஸ்பேர் அவைலபிலிட்டி உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு ஒரு ஃபியர் ஆகிறதே புது வண்டி லான்ச் ஆகுதுன்னா அதோடைய ஸ்பேர் எப்படி கிடைக்கும், என்னைக்கு அதில் வரப்போகுது, ஆர்டர் பண்ணி எவ்வளோ நாள் வெயிட்டிங் பீரியட் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இது எதுவுமே இந்த வண்டிக்கு ஒரு ஈஸே கிடையாது. இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன் இந்த வண்டிக்கு இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்றதுக்கான ஒரு ரீசன். ஒரே ஒரு வண்டி தான் வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஆல்ரவுண்டர் பர்பஸா இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்க முடியும். வித் லாங் டிரைவுக்கும் இது பக்காவா இருக்கும். ஏன்னா இந்த இன்ஜின் செட்டப் அந்த அளவு கேப்பபிளான ஒரு இன்ஜின். TTFல ஆரம்பிச்சு இன்னைக்கு டேட்ல எவ்வளோ பேர் MT-15ஓட அந்த இன்ஜின் செட்டப் R15ஓட அந்த இன்ஜின் செட்டப்பை வச்சு நிறைய பேர் லாங் டிரைவ் போயிட்டு தான் இருக்காங்க வித் குட் மைலேஜோட. ஸோ இதனால தான் இந்த வண்டிக்கு இவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த வண்டியிலேயே உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் வந்துடும், நீங்க கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி யமஹா வச்சுட்டு இருக்கீங்களா ஒரு ஆப், அது மூலமா நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலா ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த வண்டி கன்ஃபர்மேஷன் லீக்ஸ்ன்றது இதுதான், இப்போ நான் சொன்னது தான். நம்ம நவம்பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஓவரால் டெஸ்டிங் சூன் போயிட்டு தான் இருக்குன்றப்போ கண்டிப்பா இந்த இயர்க்குள்ள இல்ல அடுத்த இயர் ஸ்டார்டிங்குள்ளவே லான்ச் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகம். பைக் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. ஏன்னா இந்த பைக் மட்டும் கிடையாது, நிறைய பைக்கான அப்டேட்ஸ் நியூ பைக் லீக்ஸ் எல்லாமே 1 by 1 இதுக்கப்புறம் வரப்போகுது. நீங்க இப்பதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் இது மாதிரி வரும். நிறைய வண்டிகளான ப்ரோ அண்ட் கான்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம பர்சனலா இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு DM பண்றீங்க, இந்த வண்டி நல்லா இருக்கா இல்ல அந்த வண்டி நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் என்ன, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, எந்த பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கிளியர் ஆயிடுங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க வண்டி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எது பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி சில கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ கமெண்ட்ஸ் எனக்கு வியூஸ் ஆக மாட்டேங்குது, மேலே நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு வீடியோக்கும் போய் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை வந்துடும், கொஞ்சம் டிலே ஆனாலும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.